இன்று சித்திரை 6 இந்த சென்னாங்குன்னி பொடி வாசலில் வர மீன்காரவங்கள்ட்ட 100 ரூபாய்க்கு வாங்கினது. இந்த கருவாடை நம்ம வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. வாங்கினோடனே இதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நம்ம வச்சுருந்தோம்னா இது வந்து கலர் மாறிடும். இதை வந்து குழம்பும் செய்யலாம். ஆனால் நான் அன்றைக்கி வந்து பொடி தான் நுணுக்க போகிறேன். நம்ம எப்போதும் இட்லி பொடி நுணுக்கிற அளவே தான் இதுக்கு. இதில் வந்து பெருங்காயத்தையும் மிளகாயும் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். பெருங்காயம் ஏன் கூட வச்சுக்கணுன்னா இது கொஞ்சம் வாய்வு உள்ளது. பொரியரிசியை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான் இதோட அளவு. சென்னாங்குன்னி பொடியை காய வச்சு எடுத்த பிறகு அதை முரத்தில் போட்டு நல்லா புடச்சிட்டு அரிசி சல்லடையில் போட்டு சலிச்சோம்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க மணல் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த பிறகு அதோட கலர் மாறினதும் அதை திருப்பி அரிசி சல்லடையில் போட்டு சலிச்சோம்னா அதில் மிச்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க மணலும் அதில் வந்துடும். நம்ம இதை அலச முடியாது. அதனால தான் இத்தனை தடவை அதை வந்து சலிக்கிறோம். இதில் வறுக்காத பொருள் உப்பும் பூண்டும் அதை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிடணும். இதை வந்து சூடான இட்லிக்கு எண்ணெய் ஊற்றாமல் இந்த பொடியை அப்படியே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பழைய சாதத்துக்கு அல்டிமேட்டான காம்போ இதுதான்.